வணக்கம். நான் வாழைப்பூவில் இட்லி பொடி பண்ணுறேன். நான் இப்போ பாருங்கள், வாழைப்பூ நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஒரு சிப்பித்தட்டில் போட்டு அப்படியே அலசிட்டு நல்லா அப்படியே உணர்த்திடுங்க. ஈர துணியில் உணர்த்தின பிறகு கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் விட்டு அதை அப்படி வறுத்திங்கன்னா இந்த மாதிரி வரும். காய வச்சோம்னா அப்படி மொறு மொறுன்னு வந்துடும். அப்படியே இதில் தேவையான மிளகாய் காரத்துக்கு தக்கன ஒரு 6-7 மிளகா போட்டிருக்கேன். கல்லுப்பு போட்டாச்சு. இதில் மிக்ஸ் பண்ணுறதுக்காக நான் உளுந்தும் கடலைப்பருப்பு புளி எல்லாமே வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். புளி சும்மா டேஸ்ட்டுக்காக ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை 2 கொத்து போட்டாச்சு. இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு நம்ம இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. உளுந்து எப்பொழுதுமே துடிக்க போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு அதில் பாதி போட்டுக்கலாம். இப்போ நான் பெருங்காயம் தூவி பொடி ரெடி பண்ணிட்டேன். சாப்பிட்டு பார்த்தேன், அல்டிமேட்டாக இருக்குது. பாய்.